அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான 25 அதிமுக எம்.எல்.ஏக்கள் பெரும்பான்மை வாக்கெடுப்பில் விஜயின் தாவேக அரசுக்கு வாக்களித்தனர். இந்த நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தில் அவர்களில் யாருக்கும் அமைச்சர் பதவியை விஜய் வழங்கவில்லை. இது அரசியல் வட்டாரங்களில் பெருத்த விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதல் காரணம் தகுதி நீக்கம் தொடர்பான அச்சம். மேற்கண்ட 25 பேருமே அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர்கள். எடப்பாடி பழனிசாமி தான் அவர்களின் 7B ஃபார்மில், அதாவது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட தேவையான விண்ணப்பத்தில் கையெழுத்திட்டுள்ளார். மேலும் அதிமுகவின் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அவர் நியமித்துள்ளார். அவர் தாவேக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அனைத்து அதிமுக எம்.எல்.ஏக்களுக்கும் தகவல் அனுப்பினார். ஆனால் கொறடாவின் உத்தரவை மீறி தாவேகவுக்கு ஆதரவாக அவர்கள் சட்டசபையில் வாக்களித்தனர். கொறடா உத்தரவை மீறினால் அந்த எம்.எல்.ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய முடியும். அதன் அடிப்படையில் 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்து வருகிறார். தற்போது சபாநாயகராக தாவேகவின் ஜே.சி.டி. பிரபாகர் இருக்கிறார். இதனால் அவர் தகுதி நீக்கம் செய்ய தவறும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றம் செல்லலாம். அப்படியே செல்லும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வர அதிகம் வாய்ப்புள்ளது. இதனால் 25 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட நேரிடும். இதுபோன்ற அசாதாரண சூழ்நிலையில் அதில் உள்ளவர்களுக்கு அமைச்சர் பதவியை விஜய் வழங்கினார். அது அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். நீதிமன்றமும் அவரது செயலை கண்டிக்க வாய்ப்பிருக்கிறது. இரண்டாவது காரணம் மற்ற கட்சிகளின் எதிர்ப்பு. தாவேக ஆட்சி அமைக்க கூடுதல் எம்.எல்.ஏக்கள் தேவைப்பட்ட போது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவளித்தன. அதிமுக அமைச்சரவையில் இடம்பெற்றால் நாங்கள் எங்களது ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என மேற்கண்ட கட்சிகள் வெளிப்படையாகவும் தெரிவித்தன. இதனால் அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து பிற கட்சிகளின் ஆதரவை இழக்க வேண்டாம் என விஜய் முடிவெடுத்திருக்கிறாராம்.